Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Services Examination 2024 official notification வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதை வந்து நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா upsconline.nic.in. ஸோ அதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அங்கே போய் தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில்லிங் அப் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் வந்து அதிலே மென்ஷன் ஆகியிருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் பார்ட்டை ஃபில் பண்ண உடனே நமக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் பார்ட்டும் சேர்த்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க வேணாம். கோ த்ரூ தி செகண்ட் பார்ட் ஆல்சோ. அதுவும் முடிஞ்சு ஃபைனலாக உங்களுக்கு வந்தால் தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து விமன் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. அதை தவிர SC/ST கேட்டகரிஸ் அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees ஃபீஸ். ஸோ அதை வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணியோ இல்லைனா UPI ட்ரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் அகைன் பேசிக் டீட்டெயில். கம்மிங் டு த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஸோ யூஸ்வலாக நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சைஸ் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களால் அப்லோடே பண்ண முடியாது, விச் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ வந்துட்டு மோர் தென் 20 KB அண்ட் நாட் மோர் தென் 300 KB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 KB to 300 KBக்குள்ள JPG ஃபார்மேட்டில் .jpg ஃபார்மேட்டில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன் இருக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஆன்லைனில் போட்டு ஏதாவது ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாலே நீங்கள் JPGயாக இருந்தால் அதை JPGயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களால் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப முக்கியமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோகிராஃபில் 3/4 ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் உங்களோட ஃபேஸ் கவர் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேஸே 3/4 ஆஃப் தி ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் எவர் லுக் யூ ஆர் இன் த ஃபோட்டோகிராஃப் அதே தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பியர்டு வச்சுருக்கீங்க இல்லை கண்ணாடி போட்டிருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், ஃபிலிம்ஸ்க்கும் அந்த லுக்கில் தான் அப்பியர் ஆகணும், மெயின்ஸுக்கும் அந்த லுக்கில் தான் அப்பியர் ஆகணும், இன்டர்வியூக்கும் அந்த லுக்கில் தான் அப்பியர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபோட்டோ இந்த நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து 10 daysக்கு முன்னாடி தான் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், நாட் மோர் தென் தட். ஸோ வித்தின் 10 days எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 20th அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க Feb 20னா Feb 10க்கு அப்புறமா எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக தான் அது இருக்கணும். அண்ட் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவில் அந்த உங்களோட நேம் அண்ட் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் கிளியராக மென்ஷன் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் டே நான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அதில் ஃபோட்டோவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நமக்கு டைம் இருக்காது. அதனால் as soon as possible அப்ளை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே இஃப் அட் ஆல் சைஸில் டிஃப்ரென்சஸ் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. பட் அதை தாண்டி எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபோட்டோவுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். ப்ளீஸ் டூ ஸ்பெண்ட் தட் டைம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன லுக்கில் இருக்கீங்களோ அதே லுக்கில் தான் ஃபைனல்ஸ் வைக்க வைப்பீங்க. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னா இப்போயே அந்த க்ளீன் ஷேவை பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ ஐடி கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு கொண்டு போகலாம், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுவுமே வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றின விஷயம் லைக் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. Part 1 அண்ட் Part 2 ரெண்டும் சேர்த்து முடிச்சாதான் அப்ளிகேஷன் ஃபைனல். ஓகே, அந்த Part 2ஓட அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் முடிக்க வேண்டிய லாஸ்ட் டே வந்து 5th March 2024 6 o'clock வரைக்கும் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட டைம். நீங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், லைக் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணாதீங்க. If due to unavoidable circumstances any applicant submits multiple application, he or she must ensure that the application with higher RID is complete in all respects. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டேன், எனக்கு ஃபார் சம் ரீசன் நான் வந்து என்னோட செகண்ட் அப்ளிகேஷன் போடுறேன்.
ஆனால் நான் ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் உள்ள என்னோட விஷயங்கள் தான் கரெக்டு. லைக் நான் சூஸ் பண்ண ஆப்ஷனோ இல்லை மற்ற விஷயங்களோ கரெக்டு. செகண்ட் அப்ளிகேஷன் தப்பு அப்படின்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் அப்ளிகேஷன் போடுங்க. இஃப் அட் ஆல் 2 அப்ளிகேஷன்ஸ் போடுவீங்கன்னா whichever is the latest one அதுதான் வேலிடு, அதுக்கு முன்னாடி உள்ளது வேலிட் கிடையாது. ஸோ பை எனி சான்ஸ் செகண்ட் அப்ளிகேஷன் ஆர் தேர்ட் அப்ளிகேஷன் போவீங்கன்னா இந்த ஃபைனல் அப்ளிகேஷன் தான் வேலிடு. அண்ட் இப்போ வித்ட்ராயலுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா டூ வித்ட்ரா அண்ட் தென் அகெயின் அப்ளை. தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு applicants must ensure while filling their application form they are providing their valid and active email ID. ஸோ இந்த ஆக்டிவ் இமெயில் ஐடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஐ நோ பீப்புள் இப்போ கூட ஏதோ இமெயில் ஐடி நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அது ஆக்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்ளை பண்ணுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த இமெயிலை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் செக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான இமெயில் ஐடியை மட்டும் கொடுங்க. அண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு applicants are advised to check their emails at regular intervals. ஸோ அந்த விஷயங்களை அவங்களே சொல்லிட்டாங்க. ரெகுலர் இன்டர்வல்ஸுக்கு உங்களோட இமெயிலை நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் எந்த இமெயில் அவங்கள்ட்ட இருந்து வர்றது வந்து கரெக்ட் அப்படின்னா @nic.in அதுலேருந்து வர்றது மட்டும்தான் கரெக்டு. அண்ட் இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்பேம் ஃபோல்டர்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு அப்ளை ஆன்லைன் வெல் இன் டைம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடுங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல சப்மிஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நிறைய அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். அதனால டிலே ஆயிடுச்சுனாலும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் தான் பார்க்கணும். இதை தவிர இதில் விட்டு போன சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஒன்று வந்து உங்களோட ஆப்ஷனல், நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனில் எடுக்கிறீங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பிலிம்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஆப்ஷனல் அதுக்கு என்ன ஆப்ஷனுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாம். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமில் வந்து முக்கியமாக என்னென்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்களா தமிழில் எழுதுறீங்களா, என்ன மாதிரி எழுத போகிறீங்க அந்த மாதிரியான இது, அதாவது ஃபுல்லாக எல்லா பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன பேப்பர், எஸ்ஏ என்ன பேப்பர் அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேண்டேட்ரி பேப்பர் என்ன லாங்குவேஜ். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் ஹிந்தி படிச்சிருக்கலாம், ஆனால் ஹிந்தியிலேயே நீங்கள் எழுத முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இல்லை நான் தமிழ் நல்லா தான் படிப்பேன் எனக்கு நல்லா எழுத தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, நீங்கள் தமிழ் தான் மேண்டேட்ரி பேப்பர் எழுத போகிறீங்களா. ஏன்னா சிலர்லாம் 2 லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க, செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ்னு. அதில் நீங்கள் எது உங்களுக்கு மேண்டேட்ரி பேப்பர் எழுதினா உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமோ ப்ளீஸ் டூ சூஸ் தட். அது எல்லாத்தையுமே இப்போயே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன்லி வென் யூ சீ தட் உங்களால் இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வித்ட்ராயல் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு பாதி பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதவே மாட்டாங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு ரெடியூஸ் ஆல் தீஸ் கவுண்ட்ஸ். அதனால அதை தெளிவாக சொல்கிறாங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஆஸ் சூன் அஸ் யூ அப்ளை உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ தட். ஓகே. பட் டோன்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. அதனால தெளிவாக யோசிச்சுக்கோங்க, என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குது, லைக் ஹவ் இஸ் அப்ளிகேஷன் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். முடிஞ்சால் நம்மளும் இன்னொரு வீடியோ அதுக்கும் அப்லோட் பண்ணலாம். ஸோ வென் ஐ அப்ளை அதையும் நான் வந்து வேறு ஒரு அப்ளிகேஷனில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக தெளிவானதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆர் whenever you have a doubt pause there, go refer to some online sources and then உங்களுக்கு தெளிவு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர என்ன ஆப்ஷனில் எடுக்கணும்லாம் யாரும் இந்த நேரத்துக்கு இருக்கக்கூடாது. இஃப் அட் ஆல் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், இன்னிலேருந்து தான் நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஹவு டு சூஸ் யுவர் ஆப்ஷனல், ஹவு டு சூஸ் தி மீடியம் ஆர் ஹவு டு சூஸ் அதர் திங்ஸ் அப்படிங்கிறத கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் வில் பி எக்ஸ்பிளைனிங். ஸோ ஸ்டே tuned and all the very best for your exams. If you have any doubts, please do ping me in the comments below. Thanks a lot for your support. Thank you.